கோழிப்பண்ணை செல்லதுரை சீனு ராமசாமி இயக்கத்தில் அருளானந்தம் தயாரிப்பில் ஏகன், பிரிகிடா, சத்யாதேவி, யோகி பாபு, இன்னும் ஒரு குட்டிப்புலி இதெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்களாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா சீனு ராமசாமியோட படங்கள் தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, தர்மதுரை, இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு 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 கதை வந்து ஒரு மெல்லிய கதையாக இருந்தாலும் அதில் ஒரு மக்களுடைய ஒரு வாழ்வியலை, ஒரு உறவை, ஒரு அழுத்தமான ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும். சரி, கோழிப்பண்ணை செல்லதுரை, என்னங்க கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படின்னு ஒரு தலைப்பு அப்படின்னு இந்த நம்ம ஊருங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு வேலை செய்யும்போது இந்த டீக்கடை ரவி, அப்புறம் வந்து முட்டை பாபு, அதுமாதிரி ஒரு கோழிப்பண்ணையில் வேலை செய்கிற ஒரு கதாநாயகன். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது, ஒரு இராணுவ வீரர், அவருடைய மனைவி, குழந்தைகள்லாம் வந்து ஊரில் இருக்காங்க. அவர் வந்து இராணுவத்தில் இருக்கார். மனைவி என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தனை இழுத்துன்னு ஓடி போயிடுறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்த அந்த இராணுவ வீரர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது, இவங்க எப்படி வளர்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் இவங்க வந்து சந்திக்கிறாங்க, ஓடி போன 2 நபர்களும் என்ன ஆனாங்க, இவ்வளோதாங்க. இதுதான் கதை. இவ்வளோதான். இது சீனு ராமசாமியோடைய பெரிய பலமே அதுதான். வந்து ஒரு மனித உறவுகளை, மனித சிக்கல்களை, அந்த அழுத்தங்களை ஒரு ஒரு திரைப்படம் மூலமாக ஒரு 2 மணி நேரம் சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஒரு இயக்குனர். வந்து நீங்கள் தென்மேற்கு பருவக்காட்டில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். வந்து ஒரு ஒரு கடந்து போகிற ஒரு தாயினுடைய அந்த ஒரு 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 வலிமையை, அது அந்த ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை ரொம்ப போகிற போக்கில் அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுவார். நீங்கள் கதை சொல்கிறது வேறு, அதை திரைமொழியாக மாற்றுறது வேறு. நீங்கள் தென்மேற்கு பருவக்காட்டில் 3 தேசிய விருதுகள் கிடைச்சதுக்கான காரணம் அதுதான். வந்து குறிப்பாக பாடலுக்கு வந்து இந்த கள்ளிக்காட்டு தாயே அப்படின்ற அந்த பாட்டுக்கு வைரமுத்து கிடைச்சது. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் வைரமுத்து, பா விஜய், அப்புறம் கங்கை அமரன், சுதேசி அப்படின்னு இவங்களை எழுதி வச்சுருக்காங்க. இந்த படத்துலையும் வந்து ரகுநந்தன் தான் மியூசிக். வந்து ரைட். கோழிப்பண்ணை செல்லதுரை இதில் வந்து குறிப்பாக ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் என்னதான் ஒரு வலுவான கதை, ஒரு நம்பிக்கையான இயக்குனர், பெரிய இயக்குனர் அப்படிலாம் இருக்கும்பொழுது, ஒரு புதுமுக நடிகர்களை வைத்து பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சிரமம் வந்து பெரிய சிரமம். இதில் ஏகன் ஒரு பையன் பண்ணியிருக்காரு. அவர் புதுமுகம் தான், ஏற்கனவே சினிமாவில் இருந்திருக்காரு. சினிமாவில் வந்து அவர் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. இவர் எப்படி அப்படின் பொழுது ஒரு புதுமுகத்திற்கான அந்த ஒரு பயம், அந்த கேமரா மீது நடுக்கம் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா இயக்குனர் வாங்கிதான். இதில் தாண்டி வந்து பிரிகிடா, யார் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது என்பது தான் சில படங்களில் சின்ன ரோல், அப்புறமா கதாநாயகிக்கு தோழி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் முக்கியமாக, அப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் பிரபலமான இந்த பிரிகிடாவுக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு சீனு ராமசாமி. என்னென்னா நீங்கள் திரும்ப அது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் கடுமையான முயற்சி தான் அது. எல்லாருக்குமே இந்த எல்லா டைரக்டர்களுக்கும் வந்து வெற்றி பெற்ற ஹீரோ, அல்லது ஓரளவு வெற்றி பெற்ற ஹீரோ, அல்லது தெரிந்த ஹீரோ, ஏதாவது இவங்க மேலே தான் ட்ராவல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்த புதுமுகங்களை வச்சு படம் பண்ணுறது பெரிய, அவங்களுக்கும் தாண்டி பிஸ்னஸுக்கும் பெரிய ஒரு இது. ஆனால் நம்பிக்கையாக இந்த கதைக்கு இந்த நபர் சரியாக இருப்பார், இந்த கதாநாயகி கரெக்டாக இருப்பாங்க, அதை தாண்டி அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் பலமாக வச்சுக்கிட்டா இந்த கேரக்டர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் மிக தெளிவாக பண்ணியிருக்காரு வந்து சீனு ராமசாமி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மனித உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனித சிக்கல்கள், அதையும் தாண்டி ஒரு தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி எங்கு நடக்கிற ஒரு விஷயம். அவருடைய படங்கள் பெரும்பாலும் அதுதான் கதைக்களமாக இருக்கும். அதில் குறிப்பாக அந்த கதைக்களத்தை, அந்த கதை காட்சிப்படுத்தின கேமராமேன் அசோக் குமார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேனியை வந்து எப்படி பார்த்தாலும் ரசிக்க முடியும். வந்து ஒரு இயற்கை வளம் சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு அடிவாரத்தில் உள்ள ஒரு பகுதி வந்து அது அவ்வளோ அழகாக இருக்கும். அது ஒரு கேமராவில் ஒரு ஆண்டிப்பட்டியை வந்து அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக காட்டியிருக்கக்கூடிய அந்த இதாகட்டும். இந்த பொண்ணு, இந்த பிரிகிடா பார்த்தீங்கன்னா அந்த தேனிக்கார பொண்ணு மாதிரியே பண்ணியிருக்குது. வந்து பண்ண வச்சிருக்கிறது வந்து ஒரு இயக்குனருடைய திறமை. வந்து இதெல்லாம் மீறி இந்த படத்திற்கு ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குங்களா போகிற போக்கில் அதை மிக அருமையாக வந்து இயக்குனர் கையாண்டிருக்கிறார். குறிப்பாக ரகுநந்தனுடைய இசை, நீங்கள் தொடர்ச்சியாக அவர் ஒரு சில படங்கள் மட்டும்தான், அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கல கண்டி ஒரு சில படங்கள் தான் பண்ணுறாரு கண்டி.
அந்த படங்களில் தனக்கான திறமையை வந்து கரெக்டாக கொடுக்குறாரு. அதை மிக சரியாக வாங்கிக்கிறார் வந்து சீனு ராமசாமி. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒருத்தர் வந்து ரியாஸ் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நான் கூட பார்ப்பேன், ஒரு மீடியாவில் இருக்கிறவர் தான், அதிகம் பேசுனது கிடையாது வந்து. பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர் காட்சிகளுக்கெல்லாம் வருவார் வந்து. அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு நடிப்பை சீனு ராமசாமி வாங்கியிருக்காரு. அவர் தான் இந்த இராணுவ வீரராக பண்ணியிருக்காரு வந்து. அவர் வயதான ஒரு காலகட்டத்திலையும் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அது மாதிரி தான் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பாரத ராஜா, பாலுமகேந்திரா, பாலுமகேந்திராவுடைய சிஷியர் தான் சின்ன. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாதாரண ஒரு நபரை கூட அவ்வளோ பிரமாதமாக அவங்க கிட்ட இருந்த நடிப்பை வந்து வாங்குவாங்க. அதுதாங்க இயக்குனருடைய வேலை. இவருக்கு நடிக்க தெரியல, இவருக்கு நடிக்க தெரியல அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன? இங்கே நடிப்பு வாங்குறது தானே. இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரோடு நடிக்கிற ஒரு அம்மாவோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். நான் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு தடவை வந்து கவிதாவில் வந்து எனக்கு ஃபோன் வருது. நான் ஒரு செய்தி வாசிப்பாளர். கவிதாவிலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு என்னென்னு கேட்குறேன், பாலச்சந்தர் சார் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உங்களை வர சொல்கிறாரு. எதுக்குங்கன்னு கேட்குறேன். நடிக்கிறதுக்கு தான், ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு. எனக்கு பயம், எனக்கு நடிக்கணும்னு பெரிய விருப்பம் இல்லை. அதே சமயம் பெரிய இயக்குனர், அவரெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு காத்திருந்த நேரத்தில் அவர் கூப்பிட்றாருன்னும் போது நேரில் பார்த்து அவர்கிட்ட வந்து, சார் என்னால் நடிக்க வராது, எனக்கு நடிக்க தெரியாது, வேணாம் சார், ஒரு மரியாதை நிமித்தமாக கூப்பிட்டதுக்காக சொல்லிட்டு போகலான்னு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் பரபரப்பாக இருந்தது. அவர் வந்தவுடனே சைலண்ட்டாக ஆகிப்போச்சு செட்டு. அவர் நேரம் உட்காந்து நீ தான் நம்ம அதுன்ட்டு அவர் பாட்டு என்ன பண்ணார், கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு வந்து ஒரு கணவன், அந்த கணவன் வந்து இங்கே இருப்பான், நீ வந்து ஒருத்தனை லவ் பண்ணுற, அப்புறம் வந்து உன் மகள் வந்து இதுவாகிற அப்படின்னு அவர் கதை வந்து நரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் சொல்ல வரும்போது அவர் அதை பற்றிலாம் இதுவே பண்ணல. சொல்லி முடித்த உடனே ஓகேம்மா நீ நாளையிலேருந்து வந்துடுன்றாரு. சார் நான் சொல்ல வந்தது என்னென்னா, எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, எனக்கு நடிக்க தெரியாது சார் அப்படின்ட்டு. அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு, நான் உங்களுடைய பெரும் ரசிகை, உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், தவறாக நினச்சிக்காதீங்கன்னு. அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு இவங்க பேசுனாங்கல்ல அதே மாடுலேஷனில் அதே டைலாக்கை அப்படியே பேசி காமிச்சாரா பாலச்சந்தர். இவ்வளோ தாம்மா நடிப்பு, நான் உங்ககிட்ட வந்து எவ்வளோ நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நீ வந்துருமான்னு. அந்த இடத்துல நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதுதாங்க இயக்குனர் வந்து ஒரு களிமண்ணை கூட நடிக்க வைக்கிறது. எனக்கு இந்த இவர் ரியாஸ் அந்த பண்ணிக்கிற கேரக்டரை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்தால் அந்த நடிப்பை வந்து சீனு ராமசாமி எந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு வந்து தெளிவாக தெரியுது இந்த படத்தில். இதெல்லாம் மீறி இந்த படத்தில் வந்து குறைகளே இல்லையானா இருக்கு வந்து. அங்கங்கே லேக் ஆகுது வந்து, சில காட்சிகள் வந்து ரிப்பீட் ஆகுது, சில இடங்கள் தொய்வாகுது. இதெல்லாம் மீறி இந்த ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆடியன்ஸை நிற்க வச்சு எந்த இடத்துல எமோஷனல் கனெக்ட் ஆகணும், எந்த இடத்துல சென்டிமெண்ட்டு, எங்கே வந்து முக்கியமான கதையை சொல்லணும்ல வந்து ஒரு இயக்குனராக மிக சரியாக கொண்டு போயிருக்கிறார் வந்து கோழிப்பண்ணை செல்லதுரை. இதுக்கு மேலே சொன்னோம்னா அந்த கதை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் படம் பாருங்கள். நன்றி.